எனக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசணுமா? நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேம்மா. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? பிஸ்னஸ்ஸா? சூப்பர்மா. உனக்கு இந்த ஐடியா வந்ததே பெருசுமா. சூப்பர்மா. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு செய்கிறேம்மா. அதெல்லாம் ஓகேம்மா. ஆனால் நான் படிக்க வச்சதுக்கே எல்லாரும் ஏன் பொண்ணை படிக்க வச்ச, கல்யாணம் பண்ணியில் கொடுத்துருக்கணும்னு நாங்கள். இங்கே பாரு, மற்றவங்கள பற்றி பேசாத. மற்றவங்கள பற்றி பேசினா உனக்கு அது மட்டும்தான் தோணுமே தவிர உன்னோட லைஃப்பில் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணவே மாட்ட. நீ மற்றவங்கள பற்றி ஏன் யோசிக்கிற? அது இல்லைம்மா. ஆனால் படிப்புக்கே இப்படி சொன்னவங்க இப்போது பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. அதுதாம்மா யோசிக்கிறேன். அதுவும் ஏதாவது லாஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாம்மா. பொண்ணுகிட்ட கொடுத்தல பொண்ணால் முடியாதுன்பாங்க. பொண்ணால் முடியாதது எதுவும் இல்லைம்மா. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் இல்லை, எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. பெண்களால் முடியாதது எதுவும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ய பழகுங்க. பெற்றவங்களாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒன்று தான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அதை நீங்கள் செய்யுங்க. பிடிக்கலையா, அதை செய்யாதீங்க. ஆனால் மற்றவங்க இதை சொல்லுவாங்க, மற்றவங்க அதை சொல்லுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் அதுக்கு செய்யாமல் இருந்துடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க முடியாதுன்னா அதை முடியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. என்ன, யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் when no one else does. யாரும் உங்களை நம்பாதப்போ நீங்கள் தான் உங்களை நம்பணும். நீங்கள் உங்களை நம்புங்க.